மீனா இங்க வாயேன். இந்த மாச சம்பளம். என்னடா இவ்ளோ கம்மியா இருக்கு? இத வச்சு எப்பறம் இந்த மாசம் ஓட்டுறது? ஏய், அதான் 12,000 ரூபா இருக்குல்லடி, இது போதாதா? இதுக்கே நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம டெய்லி காலைல 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டி. முடியலடி என்னால. இப்ப என்ன, நான் வேலைக்கு போல, வீட்லயே சும்மா இருக்கேன், உன்னோட சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லி காட்டுறியா? ஏய், நான் எப்படி அப்படிலாம் சொன்னேன்? ஏன்டி இப்படிலாம் பேசுற? நானே அடுத்தவனுக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு கடுப்புல இருக்கேன். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இரு. வர்ற கோத்துக்கு அப்படியே அடிச்சிட போறேன். அடிப்பியா? எங்க அடி பாப்போம். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, அவசரப்படாதமா, இவன்ட்ட ஒழுங்கான வேலை கூட இல்ல, உன்னை நல்லா வச்சு பாத்துக்க மாட்டான்னு. நான் தான் யாரு பேச்சையும் கேட்காம நீதான் வேணும்னு சொல்லி வந்தேல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? ஒன்னாலதான் என்னோட லைஃபே நாசமா போச்சு. எங்க அம்மா அப்பவே படிச்சு சொன்னாங்க, இந்த லவ் எல்லாம் வேணாம்ப்பா, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு. அவங்க சொன்னதை அப்ப கேட்கல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ஓ, அப்ப நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? இந்நேரம் நான் பிரெக்னண்டா மட்டும் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, மாசம் 50,000 வரை சம்பாதிப்பேன். என்ன பண்றது, எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப நான் தான் காரணம்னு எப்பரா வாய் கூசாம சொல்ற? என்ன நீ நடந்ததுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் தூக்கி போட்டு என் படிப்பையும் பாதியில விட்டுட்டு உனக்காக மட்டும்தான் நீ வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவுமே உனக்கு புரியல. ஆமா, நான் தான் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். இப்ப நீ காலேஜ் போகாததுக்கு நான் தான் காரணம்னு எப்படி சொல்ற? நானும் தான் காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல குழந்தைய வகுத்துல சுமந்துட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன ஒன்ன மாதிரி சொல்லி காட்டிட்டா இருக்கேன்? எல்லாத்துக்கும் இந்த குழந்தை தானடி காரணம். இந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். வா, இப்படி ஹாஸ்பிடல் போய் கலந்து வரலாம். இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? இந்தா இது புடி உன் காசை. இவ்வளோ நேரம் நீ பேசுனது கூட எனக்கு மனசு கஷ்டமா இல்ல. எப்போ நீ என் குழந்தைய கலைக்கணும்னு சொன்னியோ அப்பவே என் மனசு உடைஞ்சிருச்சு. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். மீனா, சாரி மீனா. மீனா, நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப தப்பு தான். என்கிட்ட பேசு மீனா, பேசுடி. ஏதோ கோவத்தில் இப்படிலாம் பேசிட்டேன் மீனா. இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன் மீனா, பேச மாட்டேன் மீனா. நம்பு மீனா, இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன் மீனா. டேய், அழாதடா, ஒன்றும் இல்லை, விடு. ஏன் இப்படி அழுகிற? உனக்கு குழந்தைனா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா. ஏன் மேலேயும் தப்பு இருக்கு. நான் தான் உன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும். வண்டியில் போனால் பெட்ரோலுக்கு காசு செலவாகணும். நீ டெய்லி கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு வர. இதெல்லாம் யாருக்காக? நமக்காக தானடா. நான் தான் எதையுமே புரிஞ்சுக்காம உன்னை ஓவரா பேசிட்டேன். என் மேலேயும் தான் மீனா தப்பு இருக்கு. விற்கிற விலைவாசிக்கு வெறும் 12,000 வச்சு எப்படி மீனா குடும்பத்தை ஓட்ட முடியும்? நான் முடிஞ்ச அளவுக்கு வேற வேலைக்கு போக ட்ரை பண்றேன். இல்லைனா இந்த வேலையிலேயே ஓட்டி பார்த்து ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்க ட்ரை பண்றேன் மீனா. அதெல்லாம் வேணாம்டா. இந்த காசை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் எந்த செலவு பண்றதா இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணலாம்டா. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். நீ அழாம மட்டும் இருடா. சரி மீனா.